ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்துக்கான ட்ரெய்லர் 2 வந்துடுச்சு. அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு 6 தியரிஸ் இருக்கு. அதை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல எது ரியல் எது ஃபேக்னு பார்க்கலாம். நம்பர் 6, இந்த படத்துல நடக்கிற எல்லா விஷயங்களும் இன்கர்ஷனால தான் நடக்குது அப்படிங்கறது ஒரு தியரி. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துல எண்டில் இன்கர்ஷன் நடந்திருக்கும். மல்டிவர்ஸோட ரியாலிட்டிஸ் கொலைட் ஆகி பீட்டருக்கு நியூ மியூட்டேஷன்ஸ் வந்ததுன்றது ஒரு தியரி இருக்கு. ஆனஸ்டா சொல்லணும்னா இதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்பர் 5, ஹல்க் பிகம் கிரே ஹல்க். ட்ரெய்லர்ல சேவேஜ் ஹல்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்து கிரே ஹல்க் தான். நிறைய லீக்ஸ்ல வந்து கிரே ஹல்க் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சான்சஸ் பாசிபிளா இருக்கு. நம்பர் 4, எம்சியோட மியூட்டன்ட் சாகா ஸ்டார்ட் ஆகுறது. இந்த ட்ரெய்லர்ல டேமேஜ் கண்ட்ரோலோட ஹெட்ட காட்டியிருந்தாங்க. டேமேஜ் கண்ட்ரோல் மியூட்டன்ஸ் தான் டார்கெட் பண்ண போறாங்க. சோ இந்த பிராண்ட் நியூ டே படங்கிறது மியூட்டன்ட் சாகாக்கான முதல் அடியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 3, டேர்டெவில் ரிட்டர்ன்ஸ். ஸ்பைடர்மேன் ஜெயில தி ஹேண்ட் நிஞ்சாஸோட ஃபைட் பண்றாப்ல. இங்க இருக்க தியரி என்னன்னா, ஆல்ரெடி டேர்டெவில் சீசன் 2ல மேட் மர்டாக் கடைசியா ஜெயில தான் இருப்பாரு. சோ இங்க நடக்கிற ஃபைட்டும் ஜெயில தான் நடக்குது. சோ அதனால டேர்டெவில காப்பாத்த தான் ஸ்பைடர்மேன் வந்திருக்கிற மாதிரி ஒரு தியரி இருக்கு. கண்டிப்பா இது பாசிபிளா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்பர் 2, மேன் ஸ்பைடர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பீட்டரோட பாடி வந்து ஸ்ட்ரேஞ்சான சேஞ்சஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஆர்கானிக் வெப்ஸ் வருது, அனிமல் இன்ஸ்டிங்ஸ் இந்த மாதிரி புதுசா வருது. சோ ஸ்பைடர்மேன் வந்து ஃபுல் மேன் ஸ்பைடரா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நம்பர் 1, சேடி சிங்க் இஸ் ஜீன் கிரே. ஆல்ரெடி ட்ரெய்லர்ல சேடி சிங்க் டீஸ் பண்ணிருந்தாங்க. சேடி சிங்ஸ் தான் ஜீன் கிரேவா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. சோ இதெல்லாம் இந்த ட்ரெய்லர்ல பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்க க்ளூஸ். இதுல எது நிஜமா இருக்கும் எது பொய்யா இருக்கும்ன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.